ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வாட்டர் ரிசோர்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ், அது எதனாலலாம் பாதிக்கப்படுது, அதை எப்படிலாம் பாதுகாக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். வாட்டர் ரிசோர்ஸுங்கிறது நம்ம இயற்கையாகவோ இல்லை செயற்கையாகவோ வாட்டரை சேமித்து வச்சு அதை குடிக்கிறதுக்கோ, இரிகேஷன் விவசாயத்துக்கோ, இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைக்கோ இல்லை ரெக்ரியேஷன் நம்ம பொழுதுபோக்குக்கோ யூஸ் பண்ணுறது வாட்டர் ரிசோர்ஸ். இதில் சர்ஃபேஸ் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர், ரெயின் வாட்டர், டீசாலினேட்டட் வாட்டர் இதெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் வாட்டர். சர்ஃபேஸ்னால் மேல்பரப்பு. நம்மளோட பூமியோட மேற்பரப்பில் இருக்கிற வாட்டர் எல்லாமே சர்ஃபேஸ் வாட்டர் தான். இதில் ரிவர், லேக், பாண்ட், ரிசர்வயர்ஸ்லாம் வரும். ரிசர்வயர்ஸுங்கிறது ஹியூமன்ஸ் வாட்டர் சேவ் பண்ணுறதுக்காக ஹியூமன்ஸ் செயற்கையாக குளங்களையோ இல்லை அணைகளையோ கெட்டுறது ரிசர்வயர்ஸ், நீரை சேமித்து வைக்கிற இடம். இதையும் நம்ம விவசாயத்துக்கு இரிகேஷன், ட்ரிங்கிங் குடிக்கிறதுக்கு, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் தொழிற்சாலை வேலைகளுக்கு பயன்படுத்துவோம் இந்த சர்ஃபேஸ் வாட்டரை. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர். இது நிலத்துக்கு அடியில் காணப்படும் அக்வாஃபர்ஸில் இருக்கும். அக்வாஃபர்ஸுங்கிறது பெரிய பெரிய பாறைகளுக்கு அடியிலையோ இல்லை பெரிய மணல் திட்டுக்கு அடியிலையோ தண்ணி இருக்கிறத நம்ம அக்வாஃபர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மணல் திட்டுக்களில் ஈஸியாக தண்ணி உள்ளே போகும். அதே மாதிரி நம்ம தண்ணி அதுக்குள்ளேருந்து ஈஸியாக வெளியெடுக்க முடியும். இந்த நிலத்தடி நீரை பயன்படுத்துறதுக்கு நம்ம கிணறு தோண்டுவோம், இல்லாட்டி பூமிக்குள்ளே ஓட்டை போடுவோம். ஓட்டை போடும்போது வர நீரை யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம ஆழ்துளை நீர்னு சொல்லுவோம். இதை நம்ம ட்ரிங்கிங்க்கும் இரிகேஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். நல்லா வறண்ட இடத்துல விவசாயம் பண்ணும்போது கிரவுண்ட் வாட்டர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஏரியோ குளமோ இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு தோண்டி கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆறு, ஏரி, குளம் இல்லாத இடத்துல தான் இந்த கிரவுண்ட் வாட்டரை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரெயின் வாட்டர், மழை நீர். இதை மழை பெய்யும்போது ஸ்டோர் பண்ணி வச்சு அதை திரும்ப குடிக்கிறதுக்கோ இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டீசாலினேட்டட் வாட்டர். கடலில் இருக்கிற உப்பு தன்மையை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம குடிக்கிற மாதிரி உருவாக்குறது தான் டீசாலினேட்டட் வாட்டர். இதை ஆரிட் ரீஜனில் பண்ணுவாங்க. ஆரிட் ரீஜனில் மழை பொழிவு கம்மியாக இருக்கும். அது வறண்ட பகுதியாக இருக்கும். ஸோ கடல் நீரை அவங்க பயன்படுத்துவாங்க உப்பு நீக்கி. நெக்ஸ்ட்டு கிளாசியஸ், பனிப்பாறை அண்ட் போலாரைஸ். நார்த் அண்ட் சவுத்து போலில் அந்தளவுக்கு சூரிய வெளிச்சம் படாது. ஸோ அங்கே உள்ள டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கே உள்ள நீர்நிலைகள் எல்லாம் நல்லா ஐஸால் கவர் ஆகிருக்கும். அதை நம்ம போலார் ஐஸ்ன்னு சொல்லுவோம். நல்ல தண்ணியெல்லாம் பனிப்பாறைகளாகவோ இல்லை பனி அடுக்குகளாகவோ ஸ்டோர் ஆகியிருக்கும். அதை நம்ம ஈஸியாக எடுக்க முடியாத மாதிரி இருக்கும். இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும். நம்ம வாட்டரை குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அக்ரிகல்ச்சருக்கு விவசாயத்துக்கு ஆர்டிஃபிஷியலாக நீர்ப்பாசனம் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரீஸில் மெட்டீரியல்ஸை கூல் பண்ணுறதுக்கும், ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி உருவாக்குறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன், வாட்டரில் இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரெக்ரியேஷ்னல் பர்பஸஸ்னால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, நம்ம பொழுதுபோக்குக்காக நம்ம வாட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸ்விம்மிங்காகவோ இல்லை ஃபிஷிங்காகவோ யூஸ் பண்ணுவோம். வாட்டர் ரிசோர்ஸுக்கு எதனாலலாம் பாதிப்பு ஏற்படும்னா, ஃபஸ்ட்டு பொல்யூஷன். நம்ம தண்ணிக்குள்ள கெமிக்கலையோ இல்லை தேவையில்லாத லிவிங் ஆர்கானிசத்தையோ இல்லை பிளாஸ்டிக்கையோ ரொம்ப போடும்போது அதில் இருந்து பொல்யூஷன் ஏற்படும். நெக்ஸ்ட்டு ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன், அதிகமாக நீரை யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கிளைமேட் சேஞ்ச், பூமி அதிகமாக வெப்பமடைகிறனால பனிப்பாறைகள்லாம் உருகுது. ரெயின்ஃபாலில் மாற்றங்கள் ஏற்படுது. டீஃபாரஸ்டேஷன், மரங்களை வெட்டுதல். மரத்தை நம்ம வெட்டிகிட்டே இருந்தால் அங்கே உள்ள ரூட்ஸ் உள்ளே ஆழமாக போகாது. எந்தளவுக்கு ரூட் ஆழமாக போகுதோ அந்தளவுக்கு சாயலில் ஸ்பேஸ், இடம் ஏற்படும்.
அந்த இடத்து வழியாக தான் ரெயின் வாட்டர்லாம் நல்ல ஆழமான இடத்துக்கு போகும். ஸோ ட்ரீஸ் இல்லாதனால நிறைய வகையில் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிசோர்ஸை எப்படி பாதுகாக்கலான்னா, ஃபஸ்ட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மழை தண்ணியை அப்படியே வடிய விடாமல் அதை வந்து பிடிச்சி நம்ம விவசாயத்துக்கோ இல்லை குடிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுறது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். நெக்ஸ்ட்டு ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம். பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றாமல் அந்த பிளான்ட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறது வந்து ட்ரிப் இரிகேஷன். நெக்ஸ்ட்டு ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிளிங். நம்ம வந்து பாத்திரம் விளக்குன தண்ணியை வந்து திரும்ப செடிக்கு ஊற்றி அதை வந்து வளர வைக்கிறது, அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணணும் வாட்டரை. நெக்ஸ்ட்டு ஈரப்பதமிக்க நிலத்தையும் காடுகளையும் நம்ம வந்து பாதுகாக்கணும். பொதுமக்களுக்கு வந்து வாட்டரை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும், விழிப்புணர்வு கொடுக்கணும். கூடவே வாட்டரோட முக்கியத்துவத்தை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டாபிக் எல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.